You're the two motorcyclists that were helicoptered over. Yes. Yeah. There you go. Yeah, you guys are really famous. Yeah, thank you. செல்ஃபிலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தடவை ஆஸ்திரேலியாவில் நம்மளுக்கு ஒரு ஃபேன் நம்ம கூட செல்ஃபிலாம் எடுத்திருக்காங்க. இந்த பாருங்க இங்கெல்லாம் காட்டத்தை பற்றி எரியுது. ஐயோ ஹலோ கைஸ், இது சரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இப்போ கரண்ட்லி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் வார்மூன் அப்படின்ற அந்த இடத்துல தான் இருக்கும். அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பைக்ஸ்லாம் வந்து ஹெலிகாப்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃபைனலி நம்ம வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவை விட்டு எக்ஸிட் ஆக போகிறோம் நார்தர்ன் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே. அதாவது டார்வின் போக போகிறோம் இன்றைக்கி. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கேருந்து 1050 கிலோமீட்டர் சம்திங் நம்ம 12 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிது. 12 மணி நேரத்தில் 1000 கிலோமீட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போ நல்ல ரோட்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் டேரெக்டாக டார்வினுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளானை போட்டாச்சு. ஆல் செட். ஆக்சுவலாக வந்து சன்னியோட பேக் டயர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக காற்று கம்மியாக இருந்தது. ஸோ அது வந்து பஞ்சர் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அதை மட்டும் செக் பண்ணோம். இப்போ வந்து என்னுடைய வண்டிக்கு வந்து காற்று அடிச்சு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். இந்த பாருங்கள் எவ்வளோ இது செத்து கிடக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து கிளியராக க்ளீன் பண்ணி கழுவணும் வண்டியை. யாரா பாருங்கள் இதை பாருங்கள், இந்த பூச்சிங்க அவ்வளோ பூச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிபட்டு செத்துருக்கு. பட் ஃபைன். இன்றைக்குடைய வெதரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹையஸ்ட்டே வந்து 32 டிகிரி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து வெதர் ஃபோர்காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தாச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஆல் செட் கைஸ், வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரைட் பண்ணலாம். அண்ட் இங்கேருந்து போகிற ரூட் ஃபுல்லாகவே காட் ரோடாக தான் இருக்குது. நான் பார்க்கும்போது ஃபுல்லாக வளைஞ்சி ஸோ செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ ரைடு லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸு. அண்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பூச்சிங்களெல்லாம் தொடச்சி வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் சரி ஆனால் நாத்தங்க அப்பா இது வரைக்கும் நான் எவ்வளோ பூச்சிங்களை வந்து தொடச்சிருக்கேன். பட் இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்மெல் வந்ததே கிடையாது. சரியான ஒரு ஸ்மெல்லு. அண்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து டார்வின் வந்து பார்த்திங்கன்னா 1014 கிலோமீட்டர். நைட்டு 7:40 போய் ரீச் ஆகும்னு சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு போய்ட்டு ஃபியூல் போட்டுருவோம். ஓகே, எல்லாம் எடுத்தா சார். ஆல் செட், ஆல் டன். இன்னமும் நாத்தடிச்சிட்டு இருக்கு இந்த பூச்சிங்கிறது. அந்த காரில் போய்ட்டு ஃபியூலுக்கு பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபியூல் போட முடியும். $100 போடும். செலக்ட் பம்ப் அண்ட் புஷ் சென்டர். ஒர்க் ஆகிடு. டிக்ளைன் இதான். இது இந்த ஆட்டோ பேயில் இது ஒரு தலைவலி பிடிச்ச ஒரு வேலை. நமக்கு ஃபியூல் போட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபியூல் போட்டோம். உள்ளே போய் அவங்ககிட்ட கொடுத்து என்னென்னா அவங்க வந்து அந்த ஃபியூல் கார்டு ஒன்று வச்சுருக்காங்க, இந்த ரோட் ஹவுஸ் கார்டு. அந்த கார்டு தான் ஒர்க் ஆகுது. நம்ம கார்டெலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்படிலாம் ஆஸ்திரேலியன் பேங்க் கார்டு மட்டும் தான் ஒர்க் ஆகுது. நம்ம ரோட் ஹவுஸ் இருக்கிற இடத்துல ஃபியூல் போட்டோம் அப்படின்னா. அப்போ ஆல் செட். ஸோ இதுவை ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். நம்ம நேற்று வந்து செம்ம ஸ்பீடில் ஓட்டிகிட்டு வந்தோம். இதை பாருங்கள், 4 மணி நேரத்தில் 450 கிலோமீட்டர் ஓட்டு வந்துட்டோம். ஸோ ஸ்டாப் டு டைம் 29 நிமிஷம் காட்டுது. ஏன்னா இப்போ அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கோம்ல, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சேவ். ஸோ எவ்வளோ நேரத்தில் வந்து நம்ம 1000 கிலோமீட்டர் டார்வின் ரீச் ஆகிறோன்றதை பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கம்ப்ளீட் கைஸ். இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு பார்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா தான். இன்னும் ஒரு 150 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பார்டர் கிராஸ் பண்ணி நம்ம நார்தர்ன் ஆஸ்திரேலியா கிராஸ் பண்ணுறோம். அண்ட் நார்தர்ன் ஆஸ்திரேலியா கிராஸ் பண்ணி நம்ம என்னைக்கு வந்து குயின்ஸ்லாண்ட் உள்ள போகிறோமோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ரைடு கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒன்ஸ் வந்து பிரிஸ்பேன் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பிரிஸ்பேன்லேருந்து நம்மளுக்கு மெல்போர்ன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 days தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரச்சனையே இருக்காது. பட் பிரிஸ்பேன் போகிறதுக்கு ஒரு 3 days 4 days எடுக்கலாம். ஏன்னா ஒரு லாங்கான ஒரு ஜேர்னி அது டார்வின்லேருந்து பிரிஸ்பேனுக்கு. ப்ளஸ் ஏன்னா சன்னி வேறு வந்து பார்த்திங்கன்னா வந்து சன்னியோட சேஞ்ச் ப்ராடக்ட் மாற்றணும். ஸோ அதனால் வந்து அவன் இப்போ மெல்போர்னுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி போயிட்டு டார்வின் போனவொடனே மெல்போர்னுக்கு அவன் ஃப்ளைட்டு பிடிச்சி போயிட்டு அவன் சேஞ்ச் பாக்கெட் வந்து அங்கே வந்திருக்கு. ஸோ அதை கலெக்ட் பண்ணிட்டு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என் லேப்டாப் உடஞ்சி போச்சுல, என் ஃப்ரெண்டோட லேப்டாப் வந்து வாங்கி வர சொல்லியிருக்கேன். அவன் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, சேம் என்னோட மாடல் லேப்டாப்பே தான். ஸோ அவங்ககிட்ட வந்து எனக்கு குறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வர சொல்லியிருக்கேன். அதை பாருங்க குதிரை குட்டி, நிறைய குதிரை இருக்குப்பா இங்கே. ஸோ அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு வந்தவன் எனக்கும் வீடியோ எடிட் பண்ணுறதுலாம் ஈஸியாகிடும். நான் சன்னியோட லேப்டாப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நாளாக. ஸோ அதான் பிளான். இன்றைக்கி வந்து ஃபைனலி டார்வின் நார்தர்ன் ஆஸ்திரேலியா கொஞ்சம் சூடாக இருக்கும். பட்டு பிரச்சனை இல்லை. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா விட ஓகே தான். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபுல்லாக மவுண்டைன் ரோட்ஸாக தான் இருக்க போகுது. பயங்கரமான ஒரு மவுண்டைன் காட் ரோட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஒரு மேஜர் சிட்டிக்கு போகிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. ஊருக்குள்ளேயே சுற்றி கொஞ்சம் லைட்டாக
நம்மளுக்கும் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும். பட் ஆனால் செம்மையான ஒரு ஃபன்னு, செம்மையான ஒரு அட்வென்ச்சரு. இப்போ நம்ம கொஞ்சம் மேஜரான ஒரு சிட்டிக்குள்ளே போக போகிறோம். ஸோ இன்னைக்கு போயிட்டு நல்லா வந்து சுற்றி பார்த்துட்டு அந்த சிட்டியை சுற்றி பார்த்துட்டு என்னென்ன ஒர்க் இருக்கோ எல்லா ஒர்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இது இந்த ஒரு வைப்ரேஷன் அது தெரியுதா, ஹெலிகாப்டரில் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் இருக்குது. டேம்பரில் ஏதோ வந்து புஷ் எதனா போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரை ரெடி பண்ணோம், தாராவை சர்வீஸ் பண்ணணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம அங்கே போனதுக்கப்புறம் தான் பண்ணணும். என்ன தெரில. ஏவன் சன்னி இன்னைக்கு ஷேக் வந்து பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் இங்கே வந்து அங்கே சப்ஸ்கிரைபர் அவங்க வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ண போகிறோம். பிகாஸ் கொஞ்சம் இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டோம், ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இந்தியன் சாப்பாடும் கொஞ்சம் சாப்பிட்ணும். இன்றைக்கி ஐஎஸ்ட் இங்கே வந்து 33 டிகிரி காட்டுது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஎஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து இவ்வளோ தான் இருக்கும். இதை விட அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் இல்லை, பார்ப்போம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து விக்டோரியா, நார்தன் ஆஸ்திரேலியா, சதர்ன் ஆஸ்திரேலியா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இன்னும் 2 ஸ்டேட் இருக்குது. அந்த 2 ஸ்டேட்டு முடிச்சோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு நம்மளுடைய ஆஸ்திரேலியா ட்ரிப்பு. 9,000-8,000 கிலோமீட்டர் ஓட்டணும். எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இப்போது நான் பிரேக் பேட்ஸ் மாற்றணும். ஆனால் என் கீ தொலைஞ்சி போச்சுல. என் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய டிஸ்கில் கூடிய பிரேக் பேட்ஸ் கேலிபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாக் ஆயிருக்கு. அது இல்லாமல் என்னால் பிரேக் பேட்ஸே மாற்ற முடியாது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல. அதை கட் பண்ணி எடுப்பாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியா இல்லை. ஒய்யால காசு இல்லாதப்போ எப்போ பார்த்தாலும் எனக்கு இது மாதிரி தான். ஒன்று நல்லா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் போவோம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தால் ஒரேடியாக எல்லா பிரச்சனையும் அட் அ டைமில் வரும். எனக்கு ரொம்ப ரொம்ப காமன் இல்லை எல்லாருக்குமே. பட் ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம், அவ்வளோதான். என்ன ஆக போகுது, என்ன ஆக போகுது, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். லெட்ஸ் கோ டு டார்வின். இங்கே வரேங்க. ஆனால் ஒரு முதலே கூட பார்க்க முடியலையப்பா. முதல்ல இருக்குன்றாங்க. ஆனால் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் விக்டோரியா ஹைவே. குன்னூரான்றது வந்து பார்த்தீங்கன்னா 44 கிலோமீட்டர் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் தான் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பார்டர், வெஸ்டர்னு நார்தர்ன் ஆஸ்திரேலியா பார்டரு போட்டுருக்கு பாருங்க. லேக் ஆர்கைல் வந்து 115 கிலோமீட்டர். அங்கே வந்து போய் நிப்பாட்டுவோம், நம்ம அங்கே ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் டார்வின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 877 கிலோமீட்டர் இங்கேருந்து. கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. ரொம்பலாம் வெயில் இல்லை, 34 டிகிரி தான். ஸோ அதனால் வந்து நார்மலாக தான் இருக்குது. 45 டிகிரிலெல்லாம் ஓடிட்டு 34 டிகிரி தான் போது பர்ஃபெக்ட். ஸோ இன்னும் 43 கிலோமீட்டர் போய்ட்டு நம்ம வந்து பிரேக் எடுக்கலாம். வா, இந்த ரோடை பாருங்க எப்படி ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அடேங்கப்பா, வேறு லெவல். ஸோ 151 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் 1 hour 13 நிமிஷத்தில். அண்ட் 1 நிமிஷம் தான் பிரேக் டைம்ன்ற மாதிரி காட்டுது. வா, இதில் கன்ஃபார்மாக முதல்ல இருக்கும் கைஸ். எங்கன்னா ஒரு இடத்துல கண்ணில் போட்டதுன்னா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். கண்ணில் போட மாட்டேங்குது. டூரிஸ்ட் ரேடியோ. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5.9 கிலோமீட்டர்ஸ் தான் ரோட் ஹவுஸ் இருக்குது நம்ம பிரேக் எடுக்கிறதுக்கு. தண்ணி பின்னாடி பொறுமையாக வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா பாருங்கள், பச்சை பசேல்னு இருக்குது. ஒரு 4.9 கிலோமீட்டர்ஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேக் வந்து பெரிய ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் பண்ண போகிறோம். கிம்பர்லி காலேஜ். இங்கெல்லாம் காலேஜ் இருக்கா? டேம்லாம் இருக்குப்பா இந்த இதில், செமையா. இதில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது கிராசிங்கு. ஆஹா, ஓய்யோ, வாட்டரில் இன்னும் ஸ்பீடாக போயிட்டுருக்கு பாருங்க. பா, ஏய் இங்கே பாருங்கப்பா. வாவ். பிரேக் இன்னைக்கு இங்கேயே எடுத்துருவோம். நம்ம அங்கே ரோட் ஹவுஸில் போய் எடுக்கிறத விட இங்கே நிப்பாட்டினா கொஞ்சம் வியூவோட வச்சு நிப்பாட்டலாம். பா, செம்ம பெருசாக இருக்குது. இங்கே ட்ரோன் ஃப்ளை பண்ணலாமான்னு தெரில. ஃப்ளை பண்ணுவோம், எவன் கேட்பான். என்ன கீழே போகிறதுக்கு வழி இல்லையா? க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா? இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரைஸ். அந்த சைடு இருக்கா பார்ப்போம் நிப்பாட்டுறதுக்கு. ஆனால் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. பா, இதெல்லாம் வந்து ஏதோ படத்தில் பார்த்த மாதிரியே இருக்குது. இந்த இங்கிலீஷ் படத்தில் தான் பார்ப்போம் பார்த்தீங்களா, நோ பெடிஸ்ட்ரியன் ஆக்சிஸ். மாம் ஏரியா ஒரு ரிவரு, இந்த சைடு ஃபுல்லாக லேக்கு. இது அந்த லேக் ஆர்கைலுடைய அந்த இதுதான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக.
செம்ம ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு தண்ணி வருங்க. அப்பா இங்கெல்லாம் போகிறதுக்கு இல்லை, எல்லாமே வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி போல இருக்குது. நம்ம லேக் ஏர்கைல் கிட்ட போய் நிப்பாட்டுவோம். குன்னூரா வந்துட்டோம். இதுதான் வந்து குன்னூரா உள்ள என்ட்ரி. பைக் இப்போ தான் கைஸ் பார்க்குறோமே நம்ம ஆஃப்டர் வெரி லாங் டைம். டுகாட்டி மல்டிஸ்டாடா குன்னூரா வயால எப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்களோ தெரியல. இந்த ஊர் கொஞ்சம் பெரிய ஊராக தான் இருக்குது. நம்ம கடைசியாக சேவ் பண்ணது எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது இதுவும் ஆட்டோ பேயில் நம்மளால் ஃபியூல் போடவே முடியாது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் போட்டாச்சு. அண்ட் ஃபியூல் போட வேண்டிய அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டோம். அண்ட் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டோம். இதில் வந்து ஒர்க் ஆயிடுச்சு அது விஷயமாக. ஸோ ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்கணும் அவங்ககிட்ட, ஏன்னா $15. ஸோ த பேலன்ஸ் அமௌண்ட் வில் கெட் ரீஃபண்டட் இன் அவர் அக்கௌண்ட், ரைட்? பேக் டு த அக்கௌண்ட், ரைட்? We try to fill for 65, but when it comes 47, that's an authorisation only. Okay. You will only pay what's on the Bowser. Okay. If that says $50, I know who you are. You're the two motorcyclists that were helicoptered over. Yes. Yeah. Yes. These guys have 4 million YouTube viewers. So what can we do for you? you see the video in this channel? Yeah, I did. My dad races motorbikes in New Zealand. So You're from New Zealand? Yes, I am. Okay. But I was watching you get across the river on TV last night. Oh. My name's Shobna. Nice to meet you. I'm Sunny. How you going? சரி. Good. I'm going to take a photo with you. selfies. Yeah. Turn up. Oh my goodness, celebrity. Woohoo! Yeah, I want to go here. Yeah. I'll take that to head office. There you go. Yeah, you guys are really famous. Yeah. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் போட்டாச்சு. அண்டு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் சொல்லியிருந்தேன்ல தட் வந்து ஆஸ்திரேலியன் நியூஸ் சேனலில் வந்து போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளேருந்து திப்பு ஓடி வந்துட்டு நேற்று நியூஸில் உங்களை தான் நான் பார்த்தேன் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஹாப்பி எனக்கும் சரி சடிக்கும் சரி ஆஸ்திரேலியாவிலே நம்ம ஃபேமஸ் ஆகிட்டோண்டா அப்படின்ட்டுன்னு. வேறு லெவல். ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெரிய ஒரு நியூஸ் சேனலு. இந்தியன் நியூஸில் வரலாம்னாலும் சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா நியூஸில் வந்தாச்சு, ஆஸ்திரேலியாவில் வந்தாச்சு, ஆஃப்ரிக்காவில் வந்தாச்சு. வேறு என்ன வேணும் நமக்கு சொல்லுங்கள். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ரைடராக, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க. செல்ஃபிலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் தடவை ஆஸ்திரேலியாவில் நம்மளுக்கு ஒரு ஃபேன் நம்ம கூட செல்ஃபிலாம் எடுத்திருக்காங்க. வேறு லெவல்டா. சரி, அப்படியே எனக்கு செம்ம ஷை ஆயிடுச்சு அந்த இடத்துல, என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ அடுத்த பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 220 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் அடுத்த பிரேக்கு. லேக் ஏர்கைல்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. லேக் ஏர்கைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடில் உள்ளே போகணும் போல இருக்குது. ரொம்ப ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸு. அதனால் வந்து அப்படியே போகும்போது நம்ம போகிற ரூட்லேயே தெரியுதான்னு பார்ப்போம். தெரிஞ்சதுன்னா ஓகே, இல்லைனா வந்து அப்படியே வந்து ஃபாஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா நம்ம இன்னைக்கு ரொம்ப லாங் போனோம். சும்மா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 814 கிலோமீட்டர் இருக்குது டார்வினுக்கு. ஸோ 8:30 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லுது கார்மின் மாதாஜி. பார்ப்போம். அண்ட் ஃபியூலும் ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபிஷ் என்னாச்சு? காற்றடிச்சிருந்தேன். ஏன்னா பேக் டயர் வந்து அது பஞ்சர் ஆயிருக்கானு சொல்லிட்டு தெரியல, ஃபுல்லாக காற்று இறங்கிட்டே இருக்குது சன்னியோட டயரில். இந்த பிராண்ட் டயர் அந்தளவுக்குலாம் வந்து ஒர்த்தாக இல்லை கைஸ். இவங்க சஜஸ்ட் பண்ணி போட்ட பிராண்டு ரொம்ப லாங் ரன்லாம் வர மாட்டேங்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் சன்னி வந்து என் வண்டி டயர் தேஞ்சி போன மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. அது இது பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை. நான் வந்து திரும்ப மெல்பர்ன் போகிற வரைக்கும் எனக்கு டயர் மாற்ற வேண்டிய பிரச்சனை இல்லை. மாற்றவும் முடியாது என்னால் அந்த கீ இல்லாமல். ஸோ போகிறது நல்ல பிராண்டுக்காகவே போயிருங்க. இவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நார்மலான பிராண்ட்ஸ் எதையும் வாங்கிடாதீங்க, டயர்ஸ் மட்டும். இப்போ மறுபடியும் அவன் வந்து டார்வினில் வந்து டயரும் மாற்ற போகிறானா. பார்த்தீங்கன்னா வந்து பார்டர் கிராஸ் பண்ண போகிறோம் நம்ம, தெரியுதா? ஸோ வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவிலேருந்து நார்த்தன் ஆஸ்திரேலியா போக போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் வந்து நம்மளுடைய டைம் வந்து ஆட் ஆக போகுது. அதாவது இந்தியா டைம்லேருந்து இப்போ நம்ம 2.5 மணி நேரம் ப்ளஸ் தான் இருக்கும். இப்போ இதை கிராஸ் பண்ணோடனே அது அப்படியே 4 மணி நேரமாக மாறிடும். பார்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இதோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் பார்டர். எக்ஸிட் ஆகிறோம் நம்ம இப்போ. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அண்டு நார்தர்ன் டெரிட்டரி. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம நார்தன் டெரிட்டரி இதில் ஸ்டிக்கர் ஓட்டிட்டோம், அதனால பிரச்சனை இல்லை. பேக் டு நார்தன் டெரிட்டரி. அதுதான் பாருங்க, நார்தன் டெரிட்டரி வந்தவொடனே ஸ்பீட் லிமிட்டை பாருங்க 130. Come on baby, let's go. ஓகே கைஸ், அடுத்த பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரோட்டில் எடுத்துட்டேன். அப்படியே அந்த ரோட்டில் ஓரமாக நிப்பாட்டி ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அண்டு நல்லா இருந்தது. திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. செம்மையாக தூக்கம் வேறு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக தள்ளிகிட்டே இருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நிப்பாட்டினீங்க. அப்பா சரி, ரிவர் பக்கத்தில் வந்து பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது இந்த ரிவர் பார்க்குறதுக்கு. கீழே போகலாம் போல இருக்குது அதுக்கிட்ட. இவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கான் தெரியல. அவனுக்கு பிரேக் எடுக்க வேணாம் போல இருக்குது. நம்ம பொறுமையாக பிரேக் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா நம்ம பொறுமையாக போனாலும் வந்து பிரச்சனை வந்து ஃபாஸ்ட்டாக பிடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டு, அதுக்கப்புறம் கிளம்புவோம். பிரேக் டைம் இஸ் ஓவர். இதுக்கு முன்னாடி கீழே இருந்தது தான் பிரிட்ஜாக இருந்திருக்கா. ஓகே, அடுத்த ஃபியூல் பிரேக்கு. ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு. ஒரு 200 கிலோமீட்டர் வந்தோன்னா இன்னும் ஒரு 171 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஸோ ஃபியூல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், மொத்தம் 17 லிட்டர் ஃபியூல் போட்டிருக்கோம். ஆமாம், பே ஃபார் ஃபியூல் பிஃபோர் மூவிங். மாற்றக்கூடாது, பட் நாங்கள் நிற்க மாட்டேன் வண்டி. நான் என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், ஸோ ஃபியூல் போட்டாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 280 கிலோமீட்டர் கேத்ரின் போகிறதுக்கு. ஸோ கேத்ரின் போயிட்டோன்னா அதுக்கப்புறமா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து 300 கிலோமீட்டர் அங்கேருந்து டார்வினுக்கு. வெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண 33 டிகிரி தான் இருக்குனாலும் 37 டிகிரி 40 டிகிரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகுது. இன்னும் கொஞ்சம் தான். இந்த கேத்ரின் தாண்டி உள்ளே லெஃப்ட்டு திரும்பி உள்ளே போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கேத்ரின்லேருந்து டார்வினுக்கு. அதுக்கப்புறம் மவுண்டன் ரோட்ஸ் தான். பட் மவுண்டன் ரோட்ஸும் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக நம்மளை டேமேஜ் பண்ணும். ஐயோ ஷிட். கேத்ரின் போகிற வழியில் நடுவில் எங்கன்னா நிப்பாடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். 284 கிலோமீட்டர் கேத்ரின். ஒரு 130 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் நிப்பாடலாம். ரெட் லைட் போட்டிருக்கு, ஆனால் ஆளை யாரையுமே காணோம் இங்கே. ஸோ ஸ்டாப் ஆன் ரெட் லைட்டுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போர்டு வர போட்டு வச்சுருக்கானுங்க. யாரையும் காணோம். க்ரீன் லைட்டும் மாற மாட்டேங்குது. ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கோம் நாங்கள் இந்த ஜாக்கெட்லாம் போட்டு அப்படியே நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு வேர்த்து ஊற்றி ஒரு வழி ஆயிடுவோம். நாங்கள் யாராச்சும் ஒத்தராச்சு இருப்பாங்க யூஸ்வலாக, யாரையும் காணோம். உடம்புக்குள்ளே வேர்த்து ஊற்றுறது கிளியராக ஃபீல் ஆகுது. அது படன்னு இருக்குது. அப்பா க்ரீன் ஆகிடுச்சு. ஒரு வழியாக க்ரீனு. ஓகே, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கா, அதனால தான். கேஸ் இங்கே பாருங்கள், ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஒரு ரிவர் ஒட்டியே தான் அப்படியே போயிட்டுருக்கோம் நாங்கள். இந்த ரிவரை தான் ரொம்ப நேரமாக நான் காட்டணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். முதல்ல இருக்காங்க, பார்த்துட்டேன். முதலே பார்த்து விட்டேன். செம்ம ஒரு லென்த்தாக லாங்காக போய்ட்டுருக்கு கைஸ் இந்த ரிவர். இங்கே பாருங்க, இந்த சைட்லாம் அப்படியே ஏதோ வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு டார்க்கான வைப்பு கொடுக்குது இந்த ஒரு லொக்கேஷனு. இன்னும் 200 கிலோமீட்டர் இதே ரோடு தான். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ், வேறு லெவலில். இந்த ரிவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியா ரிவர். இதை பாருங்க கைஸ், இங்கெல்லாம் காட்டுத்தீ பற்றி எரியுது. ஐயோ ஷிட், இதெல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு தெரியுதா? அங்கெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஃபுல்லாகவே எரிஞ்சிக்கிட்டு இருக்குப்பா இங்கெல்லாம். இன்னும் எந்த அஃபிஷியல்ஸுமே வராமல் இருக்காங்க இங்கெல்லாம். இதை பாருங்க, ஃபுல்லாக காட்டுத்தீ பற்றிட்டு எரியுது. ஷாப்பா இதை பாருங்க. ஓ மை காட், ஃபுல்லாகவே இங்கெல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படியே உள்ள. அப்பா அங்கே பாருங்க, அங்கே மேலெல்லாம் எரியுது. ஆல்ரெடி ஃபுல்லாக அங்கெல்லாம் மேலே தான் எரிஞ்சிட்டு இருக்கு, எரிஞ்சு முடிஞ்சிருக்கு போல இருக்காங்க மேலெல்லாம். இதை பாருங்க, இங்கெல்லாம் கருத்து போய் கிடக்கு ஃபுல்லாக. அந்த புல்லு தான் கைஸ் பயங்கரமாக எரியுது. அதை பாருங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து அந்த விக்டோரியா ரிவர் இருக்குல்ல, அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போகிறோம். அதுக்கு மேலே வந்து பிரிட்ஜை ஓவர்லே பண்ணி இதை பாருங்க, எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிருக்கு. டார்பன் பிரிட்ஜ் இதை பாருங்க, அங்கெல்லாம் பெருசாக இருந்தது. அந்த சைடெலாம் பெருசாக செம்ம ஒரு வியூ கைஸ். அப்படியே இந்த சைடு பாருங்கள், அந்த நெருப்பு எரியறதுக்கும் அதுக்கும் எப்படி இருக்குல்ல. ஓ மை காட், வேறு லெவலில் இருக்கு ஆனால் ஸ்பாட்டு. ஆனால் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து எரிஞ்சு முடிஞ்சு அணையுதா இல்லைனா வந்து இப்போ தான் எரிய ஆரம்பிக்குதான்னு தெரியல. இன்னும் வந்து நம்மளுக்கு 194 கிலோமீட்டர் இந்த ரோடு. அதுக்கப்புறமா வந்து
நம்ம டைவர்ஸ் எடுக்கலாம் கேத்தரின் போனதுக்கப்புறம். நான் ஸ்டாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேத்தரின் வந்துட்டோம் கைஸ். எங்கேயுமே நிப்பாட்டில் லாஸ்ட்டாக எடுத்த பிரேக் அப்புறமா அப்படியே அடி பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 706 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் 5 மணி நேரம் 56 நிமிஷத்தில், அதாவது 6 மணி நேரத்தில். அதில் 5 மணி நேரம் 35 நிமிஷம் வண்டி ஓட்டியிருக்கோம், 21 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் டைம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் வந்து லெஃப்ட் எடுக்கணும். ஸ்டூவர்ட் ஹைவே ஞாபகம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? ஸ்டூவர்ட் ஹைவே நம்ம வந்து இதுக்கு வந்தோமே, கூப்பர்பேடி ஆலிஸ் ஸ்ப்ரிங்ஸ்லாம் போனால ஸ்டூவர்ட் ஹைவே. அந்த ஸ்டூவர்ட் ஹைவே தான் இப்போது 2.2 கிலோமீட்டர்ஸில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூல் ஸ்டேஷனில் பிரேக் எடுத்துகிட்டு என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஃபியூவல் எடுத்து ஃபில் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா ஃபியூல் போட வேண்டியது இருக்காது. டார்வின் போகிற வரைக்கும் டார்வின் போயிட்டு பார்த்துக்கலாம். அந்த செம்மையாக தண்ணி தாக எடுக்குது. நிப்பாட்டி வந்து தண்ணியோ ஜூஸோ ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடிக்கணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது 15, 13, 14, 15, 4:30 மணி ஆகுது கைஸ் இங்கே டைமு. கொஞ்சம் முன்னாடி 1.4 கிலோமீட்டர்ஸ் வந்து ஷெல் இருக்குது. ஸோ ஷெல்லில் போய் சாப்பிட்டுப்போம் மீன்ஸ் தண்ணி கிண்ணியாக குடிக்கிறதா இருக்கட்டும், ஜூஸ் குடிக்கிறதா இருக்கட்டும். அது சொல்கிறேன். கேத்ரின் நினச்சதை விட பெருசாக தான் இருக்குது. என்ன கேத்ரின் என்ன? ஓகே, லெஃப்ட் எடுத்தோன்னா டார்வின், ரைட் எடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலிஸ் ஸ்ப்ரிங்ஸு. ஷெல்லை காணும். ஷெல் எங்கே இருக்குது? அது ஒரு ஆப்போசிட்டில் ஒரு ஃபியூல் ஸ்டேஷன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் பிரேக் எடுத்திருந்தோம். அண்ட் இதுதான் கேத்தரின் சிட்டி. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 320 கிலோமீட்டர் இருக்குது டார்வினுக்கு. சீரியஸ்லி செம்ம ஒரு ஹாப்பி தட் பேக் டு ஸ்டூவர்ட் ஹைவே. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கம்ப்ளீட் பண்ணிட்டோன்ற அந்த ஒரு திருப்தியே வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆனால் வேறு லெவல் ஒரு அட்வென்ச்சரு. லாஸ்ட் ஒரு 300 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக வந்தேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ அடுத்து ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குது. 150 கிலோமீட்டரில் நிப்பாட்டி நம்ம வந்து ஃபியூல் பிரேக் எடுக்கணும். ஏன்னா வந்து 170 கிலோமீட்டர்ஸ் தான் போவாப்புல நம்ம தாரா. பாருங்கள் 709 கிலோமீட்டர் 6 மணி நேரத்தில் வந்துருக்கும். அப்போ என்ன பரட்டி இருக்கோம் பாருங்கள். டோட்டல் இப்போது பிரேக் டைமும் சேர்த்து எவ்வளோ நேரம் பிரேக் எடுத்துருக்கோம்? இப்போ 9 நிமிஷம் பிரேக் எடுத்துருக்கோம் இங்கே. அவ்வளோதான். டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 நிமிஷம் பிரேக்கு. அண்டு இப்போ அடுத்து ஒரு பிரேக் எடுத்தோன்னா 40 நிமிஷம் பிரேக்கு. அவ்வளோதான். நோ மோர் பிரேக்ஸ் இதுக்கப்புறமா. இதை வருங்க அந்த பிரிட்ஜு இதுலேயே மார்க்கரும் போட்டு வச்சுருக்காங்க எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக. ஸோ அடுத்து 89 கிலோமீட்டரில் ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது. 295 கிலோமீட்டரில் ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா டார்வின். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீட் லிமிட் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா மெயினான ஒரு சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டுருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் நம்மளுடைய ரைடில் 20 நாள் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 20வது நாள். நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளைக்குள்ளே 15,000 கிலோமீட்டரு 6 ஸ்டேட்டையும் கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம எத்தனை ஸ்டேட் கவர் பண்ணியிருக்கோம்? இன்னும் வந்து கவர் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட் இருக்குது. டார்வின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன்லேருந்து சிட்னி, சிட்னிலேருந்து மெல்போர்னு. இன்னும் இந்த 3 இடம் அவ்வளோதான். குயின்ஸ்லாண்டு, அதுக்கப்புறமா நியூ சவுத் வேல்ஸு. ஸோ இது 2 ஸ்டேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர் பண்ணணும் நம்ம. இன்றைக்கி இந்த ரைடு முடிஞ்சிச்சுன்னா குட். ஆஸ்பர் நாங்கள் கூட டிலே ஆகிடுச்சுன்னு நினச்சோம். அந்த ஒரு 3 நாள் நாங்கள் அங்கே இருந்தோம்ல. ஸோ ஃப்ளைட்டில் லிஃப்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஃபிட்ஸ்ரே கிராசிங்கில். அதனால் பயங்கரமாக டிலே ஆகிருக்கும் போல இருக்குன்னு நினச்சோம். ஆனால் இல்லை, ஆன் டைமில் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். ஃபியூயல் போட வேண்டியது இல்லைன்னா நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டே போயிடுவேன். பட் ஃபியூயல் போடணும். நம்மகிட்ட ஃபியூயல் இருக்குது. இருக்கிற ஃபியூயலே போட்டுப்போம். அடுத்த ஒரு 150 கிலோமீட்டரில் லெட்ஸ் டேக் அ பிரேக். இங்கே ஏதோ ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது. இல்லை ஃபியூல் இருக்கானே தெரியல. 91 க்ளோஸ்ட். ஓகே, நம்ம அப்படி நிப்பாட்டி நம்மகிட்ட இருக்க ஃபியூலை போட்டுப்போம். ஓகே கைஸ், இருக்கிற ஃபியூலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டுற வேண்டியது தான். செம்மையான ஒரு ரைடு. அண்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 160 கிலோமீட்டர் இருக்குது பேலன்ஸு. நான் என்னென்னா வந்து இது வாங்கி 2 நாள் ஆச்சு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சு. ஸோ அதை அப்படியே வச்சுருந்தா அது ஒரு மாதிரி மனசை உறுத்திக்கிட்டே இருக்கா. எடுத்து யூஸ் பண்ணிடணுன்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் போடவே இல்லை அங்கே கேத்ரினில். எல்லாம் கேத்ரின்லேயே ஃபியூல் போட்டுருந்துருப்பேன். கரெக்டாக இப்படி வச்சு கரெக்டாக இப்படி திருவி இது உள்ளே பாருங்க கைஸ், ஃபில்டர்லாம் கூட கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஒரு அழுக்கும் உள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக. வெரி குட். ஆக்சுவலாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு பேக். எங்களுக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அந்த ரைடில், இந்த பேக் வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து இப்போ நம்மகிட்ட 12 லிட்டர் இருக்குது. ஸோ 12 லிட்டர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். 120 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே ஃபியூல் ஸ்டேஷன் கண்டுபிடிச்சாகணும். இல்லைனா வந்து நடு ரோட்டில் நிற்க வேண்டியதான் நம்ம ஃபியூல் இல்லாமல். ஃபியூல் இருக்குன்னு பார்த்தோம், ஆனால் க்ளோஸ்டில் இருக்குது. உள்ள நாய் மட்டும் குலைச்சிக்கிட்டே இருக்குது. தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து போட்ட ஃபியூலுக்கு 210 கிலோமீட்டர் காட்டுது ரேஞ்சு. நம்ம போக வேண்டியது 170 கிலோமீட்டர் தான். பர்ஃபெக்ட், போய் சேர்ந்துடலாம் டார்வின். எங்கேயும் ஃபியூல் பிரேக் இதுக்கப்புறம் எடுக்க தேவையில்ல. நான் ஸ்டாப்பாக டார்வின் போயிடலாம். 170 கிலோமீட்டர்ஸு.
அண்ட் சன்செட்டும் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் வந்து சன் டவுன் ஆயிரும் ஃபுல்லாக. ஸோ வெளிச்சம் போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவரில் நாங்கள் ரீச் ஆயிடுவோம். அதனால் பிரச்சனை இல்லை. செம்மையான ஒரு டைமிங்கு, செம்மையாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த பாருங்கள் 7 மணி நேரம் 30 நிமிஷத்தில் நம்ம வந்துட்டோம். 864 கிலோமீட்டர். இன்னும் வந்து ஒரு 160 கிலோமீட்டர் நம்ம தான் இருக்குது பேலன்ஸு. டோட்டலாக பிரேக் எடுத்திருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா 34 நிமிஷம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 கிலோமீட்டர் தான் நம்ம பிரேக்கே எடுத்திருக்கோம். பர்ஃபெக்ட். சரி, பர்ஃபெக்ட். மக்களே, ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டார்வின் வந்தாச்சு. இன்னும் வந்து 4 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவருடைய வீட்டுக்கு. அண்ட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் அப்படியே 80 பிடிச்சி வச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட ஆரம்பிச்சுட்டு வர வழி இல்லாமல் எல்லாம் மெயின் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம்ல. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கேமராஸாக இருக்குது. ஆனால் கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிட்டியுடைய அவுட்டர் ரோடு 1 கிலோமீட்டர்லேருந்து அதுக்கப்புறம் ஃபுல் சிட்டி ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். 800 மீட்டர்ஸ் மோர். கீழே பாருங்க, ஷாப் கலரில் காட்டுது. 10 மீட்டரில் கேமரா இருக்குது. 2 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர் அடி வா. கரெக்டாக பாருங்கள், ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஹோப்ஃபுல்லி சுனாமி எதுவும் வந்துடக்கூடாது நம்ம வந்த நேரம் பார்த்து. ஏன்னா இடி மின்னல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இடி மின்னல் ஒன்று தானோ வேறையா தெரில, பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தது. நான் கூட இன்றைக்கி மழை பெய்ய போகுதுடா, மலையில் மாட்ட போகிறோம்டா நினச்சேன். பட் ஆனால் வந்து ஃபார்ச்சுனேட்லி மழை பெய்யலை, சேஃபாக வந்துட்டோம். இன்னும் ஒரு 900 மீட்டர்ஸ் தான். எஸ்கேப் ஆகிட்டோம் நம்ம மலையிலேருந்து. செமையாக பசிக்குது. சூப்பராக எதனா சமைச்சு வச்சுருந்தாங்கன்னா நல்லா போய் ஒரு கட்டு கட்டிட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான். தாய் ஃபுட்டு இருக்குது கைஸ் இங்கே பக்கத்தில். நாளைக்கு போய் சாப்பிடுவோம். ரொம்ப நாள் ஆச்சு தாய்லாந்து ஃபுட் சாப்பிட்டு. இங்கே தான் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். இது அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீச்சு. நம்ம இப்போ கரெக்டாக 1026 கிலோமீட்டர் இருக்கும். 9 மணி நேரம் 2 நிமிஷத்தில் வந்திருக்கோம். 8 மணி நேரம் 20 நிமிஷம் ஓட்டியிருக்கோம். அதில் 42 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெஸ்ட்டு. அண்டு மேக்ஸ் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 195, மூவிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 123, ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 113 ஸ்பீடு. ஸ்டாப் அண்ட் சேவ், இட்ஸ் டன். 9 மணி நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1000 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். 1026 கிலோமீட்டர் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரீச். எந்த வீடுன்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ரூமுக்கு வந்தாச்சு. அண்ட் வெளியே வந்து சன்னி போய் பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன்னி வந்து கிளம்புறான் மெல்போர்னுக்கு. அவனுடைய சேஞ்ச் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு நைட்டு 12:30 மணிக்கு அவனுக்கு ஃப்ளைட்டு. ஸோ 12:30 மணிக்கு அவன் ஃப்ளைட் ஏறி போயிட்டு நாளைக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எது இருக்கோ அதை பிடிச்சிட்டு வந்துடுவான். வெறும் வந்து சேஞ்ச் ப்ராடக்ட்டு எனக்கு லேப்டாப் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ அதுக்குள்ளே நான் இங்கே இருக்கலாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சிருக்கணும். ஏன்னா நாளானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டார்வின்லேருந்து கிளம்பணும். ஹெக்டிக். ஏன்னா இன்னும் அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ளே நம்ம வந்து ரைட முடிக்கணும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஆஸ் யூசுவல், ஜஸ்ட் ஈட், ஸ்லீப், ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். டாட்டா, பை பை.